இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் ஃபைன் கட்டிட்டு லிங்க் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே டேட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டேட்டு கொடுத்துருச்சு. அதனால் இனிமேல் லிங்க் பண்ணோம்னா 1000 ரூபா ஃபைன் கட்டி தான் லிங்க் பண்ண முடியும். அது எப்படின்னு நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பேன் கார்டு சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க, வெப்சைட்டுக்குள்ளே. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்னு இருக்கும். அந்த இதில் கீழே கடைசி வந்தீங்கன்னா லிங்க் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த லிங்க் ஆதாரத்துக்குள்ளே போய்க்கோங்க. போனீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பேன் கார்டும் உங்களோட ஆதார் கார்டு நம்பரும் கேட்கும். இது ரெண்டும் கேட்கும். இது ரெண்டையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வேலிடேட் கொடுத்தீங்கன்னா ஒரு இது இப்படி காமிக்கும். கண்டினியூ டு பே த்ரூ இபே டேக்ஸ் அப்படின்னு ஒரு இது காமிக்கும். இதை தான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து உங்களோட பேன் கார்டும் இன்னொரு பேன் கார்டு நம்பர் 2 தடவை கேட்கும். கேட்டு உங்களோட மொபைல் நம்பர், அதாவது பேன் கார்டோட லிங்க் ஆகிருக்கும் மொபைல் நம்பர், அந்த நம்பர் கேட்கும். அந்த நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை உள்ளே என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த பேன் கார்டு நம்பரு உங்கள் நேம் எல்லாம் கரெக்டாக இருக்காங்க ஒரு தடவை செக் பண்ணுறது காமிக்கும். காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஓகே அப்படின்னா கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ இதில் இன்கம் டேக்ஸ் இப்படி 4 ஆப்ஷன் காமிக்கும். 4 ஆப்ஷனில் இன்கம் டேக்ஸும் ஒரு இது இருக்கும். இன்கம் டேக்ஸும் போட்டு அட்வான்ஸ் டேக்ஸு அந்த மாதிரி போட்டுருக்கோம். அதில் ப்ரொசீட் கொடுங்க. இதில் அசஸ்மெண்ட் இயர் என்னவோ அதை போட்டுருங்க. இப்போ 26 போட்டிருக்கேன் அசஸ்மெண்ட் இயருக்கு. அதே மாதிரி டைப் ஆஃப் பேமெண்ட்டில் அதர் ரெசிப்ட்ஸு, இந்த அதர் ரெசிப்ட்ஸில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீப்பர் டிலே லிங்கிங் பேன் அண்ட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருக்கோம். கண்டினியூ கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதிலே காமிக்க 1000 ரூபா பேமெண்ட் இது போட்டு 1000 ரூபா நோட்டு வரும். அதை கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு பேங்க் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிறையா காமிக்கும். பேங்க் டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும். அதில் எது உங்களுக்கு வேணுமோ நான் ஸ்டேட் பேங்க் இதில் போயிருக்கேன். ஸ்டேட் பேங்க் இதில் போயிட்டு கண்டினியூ கொடுத்துருக்கேன். ஸ்டேட் பேங்க் இதில் போயிட்டு கண்டினியூ கொடுத்துருக்கேன். கண்டினியூ கொடுத்தோன்னே இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் தான் காமிச்சிருந்தோம். பேன் நம்பர் காமிக்கும். மற்றபடி அசஸ்மெண்ட் ஏறுன்றது என்ன டீட்டெயில், எதுக்காக ஃபீஸ் கட்டுறோம், பெனால்ட்டி கட்டுறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துடும். அதை கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பே நவுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த பே நவ் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த பே நவ் இதில் போட்டிங்கன்னா சப்மிட் டு பேங்க் ஐ அக்ரி செக் பாக்ஸ் இருக்கும். செக் பாக்ஸை கிளிக் பண்ணுவாங்க. சப்மிட் டு பேங்க்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா அப்படி காமிக்கும். இதில் என்ன நெட் பேங்கிங் பே பண்ணிக்கலாம், யூபிஐ மூலியமாக பே பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணிக்கிறது யூபிஐ செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வரும். யூபிஐ அட்ரஸ் கொடுத்துருங்க. இல்லை கியூஆர் கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணி கொடுக்குறதுனால கொடுக்கலாம். இதுமாதிரி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த என்ன யூபிஐ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த யூபிஐக்கு என்ன யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த யூபிஐக்கு உங்களுக்கு அந்த இதில் லிங்க் வந்துடும். அதில் போய் பே கொடுத்தீங்கன்னா இங்கே ஓகே ஆகி இப்படி வந்துடும். உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இதில் சலான் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அதை டவுன்லோட் பண்ணோம்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்படி போட்டோம்னா உங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டோட லிங்க் ஆகிடும். இது 1000 ரூபா ஃபைன் கட்டி லிங்க் பண்ணுறதுக்குண்டான ப்ராசஸ். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.